வணக்கம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோவில் நாம் காண்பது ஏற்கனவே கிரியேட் செய்யப்பட்ட வீடியோ சேனல் ஒன்றுக்கு எவ்வாறு வீடியோஸ் அப்லோட் செய்வது என்பது தொடர்பாகவே பார்க்க போகின்றோம். இதில் இந்த யூடியூப் சேனல் காணப்படுகின்ற யூடியூப் சேனலுக்கு அப்லோட் வீடியோ என்ற இந்த பட்டனை கிளிக் செய்க. கிளிக் செய்ததன் பின்பு தொடர்பான மேலதிக விவரங்கள் காட்டப்படுகின்ற ஒரு வீடியோ கிளிப் தோன்றும். அதனை தேவைப்படி நீங்கள் பார்க்கலாம். அல்லது உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் நேரடியாக அப்லோட் செய்ய விரும்பி செலக்ட் ஃபைல்ஸ் என தெரிவு செய்து இங்கு காணப்படுகின்ற ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடியோவை தெரிவு செய்து அதனை வைத்தால் இங்கு 3 படிமுறைகள் நமக்கு தேவைப்படுகின்றது. டீட்டெயில்ஸ், அந்த ஃபைல் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொடுத்து வீடியோ எலிமெண்ட்ஸை வழங்கி அதுக்கடுத்ததாக இதனை தோன்ற செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதே இங்கு தேவையான படிமுறைகளாக காணப்படுகின்றது. இதில் முக்கியமான விடயமாக நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், இந்த வீடியோ லிங்க் என்பது இது. நீங்கள் அப்லோட் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் அந்த வீடியோவுக்கான அட்ரஸ், அதாவது ஆரம்பம் எங்களுடைய 3வது பாட வேலைகள் எவ்வாறு ஒரு வெப்சைட்டை அல்லது இணையதளத்தை உருவாக்குவது, அந்த இணையதளத்துக்கான முகவரி என்ன அல்லது விலாசம் என்ன என்பதை தொடர்பாக நாம் பார்த்தோம். அதே போல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவது, இந்த யூடியூபில் அப்லோட் செய்யப்படும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு விலாசம் காணப்படுகிறது. அந்த விலாசம் தான் இங்கு இவ்வாறு தோற்றமளிக்கின்றது. எனவே உங்களுக்கு தேவைப்படி இந்த விலாசத்தை தெளிவாக விளங்கி இதனை காப்பி செய்து இதனை நீங்கள் பிரசுரிப்பீர்களானால் தேவையான இடங்களில் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கடுத்ததாக இங்கு பொருத்தமான தலைப்பு, அதே போல் பொருத்தமான விளக்கப்படுத்தல், இந்த வீடியோ தொடர்பான பொருத்தமான ஒரு விளக்கப்படுத்தல் 100 சொற்களுக்கு 50 சொற்கள் வரை எழுதலாம். ஆக குறைந்தது 100 சொற்கள் வரை நீங்கள் கட்டாயமாக எழுதுங்கள். எழுதாவிடின் இந்த வீடியோ தொடர்பாக சரியான ஒரு விளக்கத்தை பார்வையாளர்கள் பெற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும். அதுக்கடுத்ததாக இந்த வீடியோ சிறுவர்களுக்கான வீடியோவா வயது வந்தவர்களுக்கான வீடியோவா என்பது தொடர்பாகவும் இங்கு சில கருத்துக்கள் இருக்கின்றன. ஸோ அவற்றை பதிவு செய்து நெக்ஸ்ட் செய்து இதனை பிரசுரிக்கும் போது என்ன விதமான விடயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பது தொடர்பாக எங்களுடைய பயிற்சி கட்டுரையின் போது நாம் காணலாம். ஸோ ஏனைய விடயங்களை நாம் பயிற்சி பாடநெறியின் போது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.